ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 மேக்ஸில் கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டியில் ஒரு 3 மார்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாப்பிக்கு ஒரு 3 கொஸ்டின் நான் போடுறேன். இதை மட்டுமாச்சு பார்த்துக்கோங்க. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் பாருங்கள். நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறதால நல்லா ரிலாக்ஸ்டாக கூலாக இருங்க. ப்ளஸ் மைனஸ் எரர் இல்லாமல் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி பண்ணணுன்றதை லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ determine the value of k for which the following function is continuous at 3. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா LHL ஈக்குவல் டு RHL ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் இதோட பிரின்சிபலு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, LHL ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். LHL அப்படின்னா என்ன பண்ணோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இது இருக்கா, நாட் ஈக்குவல் டு 3x நாட் ஈக்குவல் டு 3னா LHLக்கும் இந்த ஃபங்க்ஷன் தான் எடுப்போம். நாட் RHL வந்து LHL எப்படி எடுப்போம்னா, எஃப் ஆஃப் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ்னா லிமிட்டு h டென்ஸ் டு 0 அப்படின்னு போட்டு அதை எப்படி பண்ணன்றதை இப்போ அப்படியே ப்ரொசீஜராக பார்த்தலாம். லிமிட் இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ்ன்றது LHL. ஓகே, RHL அப்போ என்ன பண்ண போகிறோம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ப்ளஸ்ன்னு போட்டுப்போம். சரியா? இப்போ என்ன பண்ணோன்னு பாருங்கள், LHL கண்டுபிடிச்சிடறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னாது லிமிட் h டென்ஸ் டு 0 f of 3 minus h அப்படின்னு போட்டுக்கிறேன். f of 3 minus h அப்படின்னா என்ன அர்த்தம்னா, f of x இருக்கிற இடத்துல இதை போட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ லிமிட் h டென்ஸ் டு 0 போட்டோமா, அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்க போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ண போகிறோம், 3 மைனஸ் ஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் இருக்கிற இடத்துல பதில் 3 மைனஸ் ஹெச் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் minus 36 divided by x இருக்கிற இடத்துல 3 minus h minus 3. ஓகேவா? ஸோ சிம்பிளாக லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்னா இது, எஃப் ஆஃப் எக்ஸ் இது, LHL அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 3 மைனஸ் ஹெச்ன்னு எடுத்துப்பீங்க. சரியா? RHLனா 3 ப்ளஸ் ஹெச்ன்னு எடுத்துப்பீங்க. அதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா, எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துல LHLனா 3 மைனஸ் ஹெச்சை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அவ்வளோதான். சரியா? ஸோ இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரலாம் பாருங்கள். லிமிட் h டென்ஸ் டு 0 என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, 3 ப்ளஸ் 3 6 ஆகிடும். 6 மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 36 டிவைடட் பை ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் ஹெச்னு இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் h டென்ஸ் டு 0 போட்டு இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் 36 plus b square minus 2ab. minus 2ab na 2 6 are 12, 12h minus 36 divided by minus h. So plus 36 minus 36 cancel ஆகிடும். லிமிட் h டென்ஸ் டு 0 போட்டுக்கிறேன். ஸோ லிமிட் h டென்ஸ் டு 0 போட்டு இதில் h காமனாக இருக்குது. அந்த h காமனாக எடுத்துனா h மைனஸ் 12 பை மைனஸ் ஹெச்னு வரப்போகுது. h கேன்சல் பண்ணிட்டு கூட இந்த ப்ரொசீஜரை இங்கே போட்டலாம். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே போட்டு வந்துடலாம். லிமிட் h டென்ஸ் டு 0 இந்த h பை 12 மைனஸ் 1. ஸோ அந்த மைனஸை மேலே மல்டிபிள் பண்ணிட்டா லிமிட் h டென்ஸ் டு 0 இது என்ன ஆகிடும், 12 மைனஸ் 12 வந்து ப்ளஸ் 12 ஆகிடும், h வந்து மைனஸ் h ஆகிடும். ஸோ இப்போ ஹெச்சுக்கு 0 கொடுத்தனா நான் வந்துடும் LHLோட வேல்யூ 12 அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ சிம்பிள் இது. ஸோ இப்போ RHL இதே ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. RHLனா பண்ண போகிறோம், RHLனா லிமிட்டு x டென்ஸ் டு 3 ப்ளஸ். ஸோ அதில் என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸை லிமிட் h டென்ஸ் டு 0ன்னு போட்டு எஃப் ஆஃப் இங்கே 3 மைனஸ் ஹெச் எடுத்தோமா, இங்கே 3 ப்ளஸ் ஹெச் இது மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல LHLனா 3 மைனஸ் ஹெச்னு எடுப்போம், RHLனா 3 ப்ளஸ் ஹெச்னு எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ ஃபங்க்ஷன் அது இங்கே இருக்குது, இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தோம்னு அர்த்தம். அவ்வளோதான். புரிஞ்சுங்களா பாருங்கள். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுன்றது தான் LHL RHL. ஸோ அதை கிளியராக பார்த்துங்க. LHL அப்படின்னா 3ன்னு கொடுத்துருக்காங்களா, ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 3 மைனஸ் ஹெச்னு எடுப்போம். RHLனா 3 ப்ளஸ் ஹெச்னு எடுப்போம். சப்போஸ் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அது மாதிரி கொடுத்தாங்கன்னா பை பை 2 மைனஸ் ஹெச். அதுவே இங்கே வரும்போது RHLக்கு என்ன பண்ணிடணும், ப்ளஸ் பை பை 2 ப்ளஸ் ஹெச். புரிஞ்சா பாருங்கள். ஸோ இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ ஈஸியாக போட்டு வந்துடலாம். ஸோ அப்போ RHLக்கு என்ன பண்ணோம், 3 ப்ளஸ் ஹெச்னு எடுத்துனோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஹெச்சா சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்துடலாமா. ஸோ லிமிட் h டென்ஸ் டு 0. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், இது கொடுத்துட்டாங்கன்னா h கொடுத்துட்டாங்கன்னா லிமிட் h டென்ஸ் டு 0 கொடுத்துடணும். கொடுத்துட்டு
இதே இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 3 + h 3 + h + 3 ஹோல் ஸ்கொயர் -36 இந்த எக்ஸுக்கு பதிலும் 3 + h -3 சரியா. இப்போ +3 -3 கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போட்டு வரலாம் பாருங்கள். லிமிட் h tends to 0 இதுவுமே என்ன ஆகிடும் 3 + 3 6 6 + h ஹோல் ஸ்கொயர் -36 டிவைடட் பை h. ஸோ அப்போ லிமிட் h tends to 0 இதை a² + b² பண்ணலாமா 6 6 36 a² + b² + 2ab 2 6 12h -36 டிவைடட் பை h +36 -36 கேன்சல் ஆகிடும். லிமிட் h tends to 0 h காமனாக எடுத்துட்டா h + 12 டிவைடட் பை h. ஸோ இப்போ ஹெச்சுக்கு 0 கொடுத்தோன்னா RHL வேல்யூமே என்ன தான் வந்திருக்கு, ரெண்டுமே சேமாக வந்திருக்குன்னா அது கண்டினியூஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ அதை ஈக்குவேட் பண்ணி கே வேல்யூ கொடுத்துடலாம் சரியா. ஸோ அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள், இங்கே போட்டுறேன். ஸோ LHL = RHL = f(3) அப்போ f(3)ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது கே வருது சரியா. அப்போ k = 12 = 12 சரியா. அப்போ கேவோட ஆன்சர் 12ன்னு அர்த்தம் சரியா. இப்போ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் லெஸ் தென் π/2னா இதுதான் LHLோட ஃபங்க்ஷனாக எடுக்க போகிறோம். எக்ஸ் கிரேட்டர் தென்னா இதுதான் RHLோட ஃபங்க்ஷனாக எடுக்க போகிறோம். போன கொஸ்டினில் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 3 இருந்தாலே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக எடுத்துக்கணும். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் PQ ஃபார் விச் த ஃபங்க்ஷன் இது மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணலாம், LHL கண்டுபிடிக்கலாம். ஸோ LHL அப்படின்னு போட்டோன்னா என்ன பண்ணோம், லிமிட் x tends to π/2 மைனஸ்ன்னு கொடுத்துடணும். π/2 மைனஸ்ன்னு கொடுத்துட்டா லிமிட் x tends to π/2 மைனஸ் π/2 மைனஸ் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷனு, LHLக்கு இந்த ஃபங்க்ஷன் 1 - sin³ x டிவைடட் பை 3 cos² x. ஸோ இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் π/2 மைனஸ் h. ஸோ போன முறை சப்ஸ்டியூட் பண்ணோம்ல அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும், லிமிட் போட்டணும். லிமிட் h tends to 0ன்னு கொடுத்துடணும். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் π/2 மைனஸ் h கொடுத்துடணும். ஸோ அப்போ 1 - sin³ எக்ஸுக்கு பதிலாக கொடுத்தணும் π/2 மைனஸ் h டிவைடட் பை 3 cos² x. இந்த எக்ஸுக்கு பதில் π/2 மைனஸ் h சரியா. ஸோ லிமிட் h tends to 0 1 - π/2 மைனஸ் θ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான். சைன் வந்து நாவாக மாறிடும், காசாக மாறிடும். அப்போ cos³ hன்னு மாறிடும். கீழேயுமே 3 cos² π/2 மைனஸ் θ வந்து நாவாக மாறிடும்னா sin² π/2 மாறிடும் சரியா. ஸோ sin² h மாறிடும் சரியா. ஸோ இப்போ இதில் ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். a³ - b³ ஒன்று க்யூப்னு எடுத்துக்கலாம். a³ - b³ a - b × a² + ab + b². இது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். sin² h 1 - cos² hன்னு எடுக்கலாம் கரெக்டாக. இது ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். போட்டலாமா, லிமிட் h tends to 0 இது a³ - b³ என்னும்போது நான் வரப்போகுது ஏக்கு பதில் 1 பிக்கு பதில் cos h 1 - cos h × 1² 1 தான் ப்ளஸ் 1 × cos h தான் ப்ளஸ் cos² h சரியா. cos² h டிவைடட் பை இப்போ இதை 3 × sin² 1 - cos² hன்னு சொல்லலாம்னு. ஸோ இதையுமே 1² போட்டுக்கலாம். அப்போ லிமிட் h tends to 0 இப்போ 1 - cos h × 1 + cos h + cos² h. இதை a² - b² a + b × a - bன்னு போட்டலாம். a + b × a - b போட்டால் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ லிமிட் h tends to 0 இப்போ இதில் என்னென்ன இருக்கு பாருங்கள், 1 + cos h + cos² h டிவைடட் பை 1 + cos h சரியா. ஸோ இதில் லிமிட் h tends இப்போ அப்போ லிமிட் h tends to 0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 cos 0 cos² 0 1 + cos 0 cos 0வோட வேல்யூ 1. ஸோ அப்போ அதை இங்கே போட்டுன்னு வரேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போடுறோம். 1 + cos 0 1 1² 1 தான் டிவைடட் பை 1 + 1. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 3/2 சரியா.
ஸோ எல்ஹெச்எல் ஓட வேல்யூ 3/2. சரியா, இது இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா ஆர்ஹெச்எல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்ஹெச்எல் இதே மாதிரி போட்டு வந்துடலாம் பாருங்க. ஆர்ஹெச்எல். ஸோ ஆர்ஹெச்எல் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு என்ன பண்ணோம்? இங்கே π/2 மைனஸ்ன்னு கொடுத்தோமா? இங்கே என்ன தரணும்? π/2 ப்ளஸ்ன்னு தரணும். ஸோ π/2 ப்ளஸ்ன்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடணும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2 ப்ளஸ்ஸு π/2 ப்ளஸ் π/2 ப்ளஸ்னா இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும் இப்போ. சரியா, q இன்ட்டு 1 மைனஸ் sin x டிவைடட் பை π மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர். சரியா, ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இங்கே என்ன பண்ணினோம்? எக்ஸுக்கு பதில் என்ன தரணும் அப்படின்னா π/2 ப்ளஸ் h. சரியா, இது கொடுக்கும்போது என்ன பண்ணிக்கணும்? லிமிட் h டென்ஸ் டு 0 அப்படின்னு கொடுத்துணும். லிமிட் h டென்ஸ் டு 0 கொடுத்துட்டு q பதில் q போட்டுக்கணும். 1 மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதில் என்ன தரணும்? π/2 ப்ளஸ் h. சரியா, டிவைடட் பை π மைனஸ் 2 எக்ஸுக்கு பதில் π/2 மைனஸ் h π/2 ப்ளஸ் h, இது ஃபுல்லுத்துக்குமே தான் ஹோல் ஸ்கொயர். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டு வரலாம் பாருங்கள். லிமிட் h டென்ஸ் டு 0 q இன்ட்டு 1 மைனஸ் இதில் வந்து 90 ப்ளஸ் டீட்டான்னு வருதா? ஸோ 90 ப்ளஸ் டீட்டா அப்படின்னும் போது 90 ப்ளஸ் டீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ் தான். ஸோ சைன் பாசிட்டிவ் தான். அப்போ நான் தான் வரும்னா, ஆனால் இங்கே π/2 இருக்கிறதால சைன் வந்து காசாக மாறிடும். அப்போ இதோட வேல்யூ 1 மைனஸ் காஸ் h அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இதை அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. பை மைனஸ் இந்த 2வும் கேன்சல் ஆகிடு, மைனஸ் பைன்னு வந்துடும், மைனஸ் 2hன்னு வந்துடும். சரியா, மைனஸ் 2h ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் 2 டீட்டாவை என்ன சொல்லலாம்னா 2 சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போ 1 மைனஸ் காஸ் டீட்டாவை என்ன சொல்லலாம்னா 2 சைன் ஸ்கொயர் டீட்டா/2 அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஸோ இது நெக்ஸ்ட் பேஜில் போட்டு வரேன். இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம் பாருங்கள். ஸோ லிமிட் h டென்ஸ் டு 0 போட்டுடுறேன். q அப்படியே எடுத்துக்கிறேன். 1 மைனஸ் காஸ் டீட்டாவை என்ன பண்ணலாம்னா 2 சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதில் h இருக்குது, அப்போ h/2ன்னு போட்டுக்கலாம். சரியா, ஸோ இந்த ப்ளஸ் பை மைனஸ் பை கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 2h ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are 4h ஸ்கொயர்னு வந்துடும். சரியா, 4h ஸ்கொயர்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த கான்ஸ்டன்ட்லாம் எடுத்துலாம் வெளியில். இந்த ஒரு 2 இந்த ஒரு 4 வெளியில் எடுத்துலாம். 2/4 லிமிட் h டென்ஸ் டு 0 q சைன் ஸ்கொயர் h/2 டிவைடட் பை h ஸ்கொயர். சரியா, ஸோ இதுவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா அந்த ப்ராப்பர்ட்டி நான் இங்கே எழுதுறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன்ஸ் டீட்டா/டீட்டானா 1. ஸோ அதே மாதிரி இதை மாற்ற பார்க்கலாம். ஸோ 2/4 லிமிட் h டென்ஸ் டு 0 q இன்ட்டு சைன் h/2. இங்கே சைன் ஸ்கொயர் h/2 இருக்குது, கீழே h/2 h மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா h/2 ஸ்கொயர் அப்படின்னு பண்ணுறேன். அப்போ இது 1/4 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இங்கே h ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் h ஸ்கொயர் இருந்துச்சு, அது 1/4 நம்ம கீழே ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா பொறுமையாக இப்படி பண்ணுங்கள். ஸோ நான் பண்ணுறேன், h ஸ்கொயர் இருந்துச்சு, இதை 1/4 கீழே 1/4 மேலே 1/4 பண்ணுறேன். அப்போ இதுவுமே 2 1s are 2 2s are. அப்போ 1/2 லிமிட் h டென்ஸ் டு 0 q இப்போ சைன் ஸ்கொயர் h/2 இதையுமே நம்ம என்ன சொல்லிக்கலாம், சைன் h/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம் கரெக்டாக, இன்ட்டு 1/4. ஸோ இது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுது. சரியா, ஸோ அதை வெளியில் கூட 1/2 லிமிட் h டென்ஸ் டு 0 q இதை காமனாக கூட சைன் h/2 டிவைடட் பை h/2 ஹோல் ஸ்கொயர் போட்டு இது ஃபுல்லாக 1. அப்போ 1/2 லிமிட் h டென்ஸ் டு 0 q இன்ட்டு 1 ஸ்கொயர் இன்ட்டு 1/4. சரியா, ஸோ அப்போ ஆன்சர் வந்து q/8ன்னு வரப்போகுது. இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது போயிட்டுருக்கும், இது சப்ஸ்டியூட் பண்ணும் போதே போயிட்டுருக்கும். சரியா, ஸோ அப்போ q/8. ஸோ இதுதான் என்னதுன்னா RHL. சரியா, ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா LHL ஈக்குவல் டு RHL ஈக்குவல் டு f of x. ஸோ LHL வேல்யூ நான் வந்துச்சு பாருங்க. LHL வேல்யூ கண்டுபிடிச்சுமா, அதோ
3/2 எஃப் ஆஃப் π/2 தரும்போது அது பியா சரியா. ஸோ எஃப் ஆஃப் π/2 தரும்போது அதோட வேல்யூ வந்து பின்னு கொடுத்துருக்காங்க சரியா. பின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்ஹெச்எல் வேல்யூ 3/2 இது வந்து ஆர்ஹெச்எல் வேல்யூ வந்து Q/8 இது வந்து பி சரியா. இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணனா 3/2 ஆக்சுவலாக இங்கே 3/2 வராது. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக்னா இங்கே பார்த்துட்டு வாங்க. இங்கே இந்த இடத்துல 3 இருக்கா. ஸோ இங்கெல்லாம் 3 விட்டுட்ருக்கேன் சரியா. இது மாதிரி எரர் எக்ஸாமில் பண்ணாதீங்க சரியா. ஸோ அப்போ எல்லாத்துலேயும் 3 வந்திருக்கும். இங்கே 3 வந்திருக்கும். இங்கேயும் 3 வந்திருக்குமா. அப்போ இந்த 3 அந்த 3 கேன்சல் ஆகி 1/2 தான் வரும். ஒரு சின்ன இடத்துல ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சரே தப்பாக பாருங்க சரியா. அதுக்கு தான் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணோம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் 1/2 தான் வந்திருக்கு சரியா. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 1/2 பி. அப்போ பியோட வேல்யூ 1/2 சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு இதையும் ஈக்குவல் பண்ணலாம். Q/8 ஈக்குவல் டு பி பண்ணனா ஸோ Qவோட வேல்யூ Q/8 பியோட வேல்யூ 1/2. ஸோ அப்போ Q இஸ் ஈக்குவல் டு 8/2 வரும். 2 1 2 4 Q இஸ் ஈக்குவல் டு 4 சரியா. நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துச்சு. P வந்து 1/2 Q வந்து 4 சரியா. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம் இந்த கான்செப்ட்டுக்கு. ஸோ இதே லாஜிக்கை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி போட கற்றுங்க சரியா. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எல்ஹெச்எல்லுக்கும் இதுதான் எடுக்க போகிறோம், ஆர்ஹெச்எல்லுக்கும் இதுதான் எடுக்க போகிறோம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்ஹெச்எல் போட்டுறேன். எல்ஹெச்எல் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் லிமிட் இப்போ இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் என்ன பண்ண போகிறோம் 0 மைனஸ் ஹெச்ன்னு கொடுத்துரும் சரியா. அப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் 0 மைனஸ் ஹெச் எடுத்துப்போம். அப்போ சைன் ஸ்கொயர் லாம்டா 0 மைனஸ் ஹெச் ஓகேவா டிவைடட் பை எக்ஸுக்கு பதில் 0 மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் சரியா. அப்போ இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 சைன் ஸ்கொயர் லாம்டா மைனஸ் ஹெச் டிவைடட் பை மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பண்ணும்போது ஹெச் ஸ்கொயர் தான் ஆகிட போகுது. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா தான் மைனஸ் சைன் டீட்டா தான். ஸோ அது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 சைன் ஸ்கொயர் லாம்டா ஹெச் பை ஹெச் சரியா. ஹெச் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், போன முறை யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0 sin of kx divided by kx equal to 1. அப்போ இங்கே லாம்டா இருக்குது, இங்கே லாம்டா இல்லை சரியா. ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் லாம்டா ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த என்டையர் வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த என்டையர் வேல்யூ 1 ஆகிடும். அப்போ 1 ஆயிடுச்சுன்னா லாம்டா ஸ்கொயர் அப்படின்னு வந்துட போகுது சரியா. ஸோ லாம்டா ஸ்கொயர் வந்துட போகுது புரிஞ்சா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. சைன் லாம்டா ஹெச் மட்டும் இருந்தால் ஒரு லாம்டா போட்டால் போதும். சைன் ஸ்கொயர் லாம்டா ஹெச் இருக்கிறதால லாம்டா ஸ்கொயர் போட்டேன். அப்போ இந்த என்டையர் டேர்ம் 1 ஆகிடும், லாம்டா ஸ்கொயர் வந்துடும் சரியா. இப்போ ஆர்ஹெச்எலுக்கும் என்ன தான் வரப்போகுது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் என்ன பண்ணிக்கணும் 0 + h பண்ணோன்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 sin square lambda 0 + h divided by 0 + h whole square limit h tends to 0 sin square lambda h divided by h square. ஸோ இதே தான் வரப்போகுது சரியா. sin square lambda h divided by lambda square h மல்டிபிள் பண்ணால் இதுவுமே லாம்டா ஸ்கொயர் தான் வரப்போகுது. ஸோ அவங்க எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0 கொடுக்கும்போது அதோட வேல்யூ 1. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் LHL equal to RHL equal to f of x. ஸோ அப்போ பண்ணனா lambda square equal to 1. lambda square equal to 1 lambda is equal to square root எடுக்கணும். அப்போ +or-1 சரியா. சிம்பிளான லாஜிக் தான். நெக்ஸ்ட் சாப்டரில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் போடுறேன், இதை வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க ஓகேவா. சரி இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் 2 மார்க் 3 மார்க் வந்தால் எப்படி பண்ணணுன்றதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க சரியா. ஸோ அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் மட்டும் பண்ணால் போதும். இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக ரொம்ப ஈஸியாக பண்ணணும் சரியா. ஸோ ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லித்தரேன். எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சதை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்.
ஸோ அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், நம்பர் லைன் ட்ரா பண்ணிடணும். நம்பர் லைன் ட்ரா பண்ணிட்டு அந்த லிமிட்ஸ் எடுக்கணும். லிமிட்ஸ் எடுத்துட்டு அதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் தான் பார்க்கணும். பாசிட்டிவ் வந்தால் இன்க்ரீசிங், நெகட்டிவ் வந்தால் டிக்ரீசிங். இதை பேஸ் பண்ணி நான் இப்போ ஒரு சம் போட்டு காட்டுறேன். சரி, அதை கிளியராக அப்சர்வ் பண்ணிங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்லாம் வந்து கேஸ் ஸ்டடி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை பார்த்துங்க. சரியா? ஸோ இதுவும் சேம் மாதிரி தான். செகண்ட் டெரிவேட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0ன்னு கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அகைன் எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சி அதில் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது செகண்ட் டெரிவேட்டிவ் ஆப்போசிட்டாக இருக்கணும். எப்படின்னா நெகட்டிவாக இருந்தால் தான் மேக்ஸிமம், பாசிட்டிவாக இருந்தால் மினிமம். சரியா? இப்போ ஒரே ஒரு சம் மட்டும் போட்டு காட்டுறேன். ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஸோ இது வந்தால் எப்படி பண்ணுன்றதை கிளியராக பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x³ மைனஸ் 9x² ப்ளஸ் 12x ப்ளஸ் 15. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்களே கொடுத்தாங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிபிள் பண்ணுவேன். 6 இந்த பவரை மைனஸ் பண்ணிப்பேன். x² மைனஸ் 18x ப்ளஸ் 12 கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 தரணுமா? ஸோ இதை நான் பண்ணிக்கிறேன், டிவைடட் பை 6 பண்ணிடுறேன். பண்ணிட்டேன்னா x² மைனஸ் 6 3s are 18. இது என்ன ஆகிடும், 6 2s are 12 ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபேக்டரைஸ் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்ஸ். 2 1s are 2, ரெண்டுத்துக்குமே மைனஸ் கொடுத்தா -3 ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸு. சரி, இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போடுறேன். என்ன பண்ணுவோம், x² 3x பதில் -2x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டோன்னா எக்ஸ் காமனாக ஆத்தனா x மைனஸ் 2. இங்கே x மைனஸ் 2 போட்டோன்னா x மைனஸ் 1 வந்துடும். ஸோ x மைனஸ் 2 x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. சரியா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இப்படியும் எழுதிக்கலாம். சரியா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை இப்படியும் எழுதலாம். இப்போ இது என்ன ஆகிடும், எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 1, 2. இதை நம்பர் லைனாக ட்ரா பண்ண தெரியணும். சரியா? ஸோ நம்பர் லைன் -∞ டு +∞, 1 2. சரியா? 1 2, இந்த சைடு 1, இந்த சைடு 2. இப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. -∞ டு 1 1. சரியா? 1 to 2 ஒரு பாயிண்ட், ஒரு லிமிட். நெக்ஸ்ட் 2 to ∞. இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்கும், 0 இருக்குமா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 0 சப்ஸ்டியூட் பண்ண. எஃப் டேஷ் ஆஃப் 0னா, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 0 இதே எடுத்துக்கிறியா, 0 0 -2 0 -1. அப்போனா வரும் -2 இன்ட்டு -1. அப்போ ஆன்சர் வந்து +2 greater than 0, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். சரியா? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இப்போ நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 1க்கும் 2க்கும் நடுவில் 1.5 எடுக்கிறேன். 1.5 3 1.5. சரியா? ஸோ அப்போ 1.5 minus 2 into 1.5 minus 1. 1.5 minus 2 வந்து -0.5. இது வந்து இதுனா வந்துடும் 1.5 minus 1 வந்து 0.5. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரப்போகுது. மைனஸ்னா இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். புரிஞ்சா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். இந்த லிமிட்டு இது வந்து என்ன எடுக்கலாம், 3ன்னு எடுக்கிறேன். ஸோ 3 எடுக்கிறேன். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 3, எஃப் டேஷ் ஆஃப் 3 கொடுக்கும்போது 3 - 2 3 - 1. ஸோ 3 - 2 வந்து 1 தான், இதுவுமே வந்து 2 தான். அப்போ 2 பாசிட்டிவ் வருது, பாசிட்டிவ் greater than 0, அப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். சரியா? இதை ஒரு பாக்ஸாக போட்டு கூட எழுதி வச்சுருங்க. ஸோ -∞ to 1, 1 to 2, 2 to ∞. இங்கே வந்து பாசிட்டிவில் வருது, நெகட்டிவில் வந்துச்சு, பாசிட்டிவ் வந்துச்சு. அப்போ இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கு, இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்கு, இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். சரியா? ஸோ இதை மட்டுமாச்சு தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கெலாம் என்ன கொடுத்துருக்கேன்னா கேஸ் ஸ்டடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.